4கான கம்ப்ளீட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பிளஸ் ஓவரால் அனாலிசிஸ்க்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னடா இது இன்னும் நாளைக்கு 2 ஸ்லாட் இருக்கே, இன்னைக்கே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு தான் மேஜராக 4 ஸ்லாட் இருந்தது. ஸோ அதோட டிஃபிகல்ட்டி லெவல் வச்சே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும் அண்ட் குட் அட்டெம்ப்ட் இவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக வந்தேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலிட் பாஸ் வேணும் அப்படின்னா நம்ம கனிஷியா லாஜிக்ஸ் அப்ளிகேஷனில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லாட் 1லேருந்து ஸ்லாட் 4 வரைக்கும் ஆப்டிடியூட் கஷ்டம் தான்ப்பா. அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்த 4th ஸ்லாட்லலாம் பசங்க சொன்னது என்னன்னா ஆப்டிடியூட்ல சிங்கிள் டிஜிட்லலாம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா தெரியாம இப்போ டிஏ எடுத்தோன்னு தெரியல, அப்ளிகேஷன்ஸ் கூட தொட்டிருக்கலாம் போல, டிஏ போட்டு வாட்டுக்கு சுத்த விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் அப்ராக்சிமேஷன்லாம் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னே தெரியல, அந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்ராக்சிமேஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வந்து நல்லாவே இந்த ஸ்லாட்ல இந்த லாஸ்ட் ஸ்லாட்ல ரீசனிங் வந்து நல்லாவே ஈஸியாக இருந்தது அப்படின்னாங்க. ஸோ ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் ஈஸி டு மாடரேட், பட் ஆப்டிடியூட் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ போன வருஷம் உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து 600, ஸோ அதுக்கு 61 சொல்கிற வந்து கட் ஆஃப் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 500 தான் வேகன்சிஸ். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் வேகன்சிஸ் லாஸ்ட் வருஷத்தோட வேகன்சிஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குப்பா. 61 ± 3 இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 55க்கு மேலே அக்யூரேட்டாக போட்டிருக்கீங்க, 55+ அக்யூரேட்டாக போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மெயின்ஸ்க்கு படிக்கிறது வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. 55 100% அக்யூரசியோட நான் போட்டிருக்கேன் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 60 போட்டிருக்கேன் அப்படின்னா 1-2 தப்பானாலும் எனக்கு 1-2 தான் தப்பாக வாய்ப்பு இருக்குன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ரேஞ்ச் தான்ப்பா. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் தான் 61 ± 3. அண்ட் குட் அட்டெம்ப்ட்ஸ் நீங்கள் 55க்கு மேலே போட்டிருக்கீங்க, நல்லா அட்டம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் மோர் ஓவர் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான வீடியோ இன்னும் 2 நாளில் உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்லோட் ஆகும், ப்ளஸ் ஆப்புக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை எந்த இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்களாலும் சரி, உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். ஸோ அதை பற்றி வரி பண்ணாதீங்க. அண்ட் மோர் ஓவர் இது ஆர்பிஐ சர்க்குலர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவும் ஒர்த்தாக லான்ச் பண்ணுவோம். ஸோ லான்ச் பண்ணுறப்ப அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறோம் மக்களே. ஸோ ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம், அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது, நல்லா படிங்கயா, மெயின்ஸுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். 55+ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக